May the Lord's name be magnified. தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. A time has come which was not supposed to come. வரவே வேண்டாம் என்று விரும்புகிற நேரம் இப்போ வந்திருக்கு. But that's the rules of life. ஆனா அதுதான் வாழ்க்கையினுடைய நியதியாக இருக்கிறது. When our daughter got married a couple of months back, சில மாதங்கள் முன்பதாக என்னுடைய மகளுக்கு திருமணமான பொழுது our daughter said, "Dad, Mom, I don't want to leave the house and go to a strange house." அம்மா அப்பா நான் என்னுடைய வீட்டை விட்டு என்னுடைய இன்னொரு நபருடைய வீட்டுக்கு நான் போறதுக்கு எனக்கு விருப்பமே இல்லைன்னு சொன்னாங்க. I love you, Dad and Mom. அம்மா அப்பா உங்களை நான் நேசிக்கிறேன். I want to stay here after the wedding also. திருமணத்துக்கு அப்புறம் நான் இங்கேயே நான் இருக்க விரும்புறேன். I don't want to leave the house. வீட்டை விட்டு போக எனக்கு விருப்பமே இல்லை. We said, "Beta, that's the rules of life." ஐயோ மகளே, அதுதான் வாழ்க்கையினுடைய நீதி என்று சொன்னேன். Though we don't want it, but we have to accept it. அது விரும்பலனா கூட அதை ஏற்றுக்கொண்டே ஆக வேண்டும் என்றேன். We don't want to disperse after lunch today. இன்றைக்கு மதிய உணவுக்கு அப்புறம் நம்ம இங்கிருந்து போகிறதுக்கு நமக்கு மனசே இருக்காது. But we have to do. That's the rules of life. ஆனால் நாம் இங்கிருந்து போய்தான் ஆக வேண்டும். அதுவே வாழ்க்கையின் நியதி. But we have to be thankful to God for these 4 days God has given to us this year. இந்த வருஷத்திலே தேவன் கொடுத்த இந்த 4 நாட்களுக்காக நாம் மிகவும் நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். We learned so many things from the word of God. We heard so many messages. We had blessed experiences these days. நாம் தேவனுடைய வார்த்தையிலிருந்து ஏராளமான விஷயங்களை கற்றுக்கொண்டோம். अनेक செய்திகளை நாம் கேட்டோம். தேவன் தாமே நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். We were as if living under open heavens in the presence of God. தேவனுடைய சன்னிதானத்திலே திறக்கப்பட்ட பரலோகத்துக்கு முன்பதாக நாம் ஜீவித்தோம் என்று நம்புகின்றேன். Like Peter of old, as he said, "Lord, it is good for us to dwell here." பழங்காலத்தில் பேதுரு சொன்னதை போல ஆண்டவரே நாம் இங்கேயே தங்கி இருப்பது நமக்கு நலமானது என்று சொன்னார். But more better is to go out to our places and shine as witnesses where the Lord has kept us. ஆனால் இதை காட்டில் மிக சிறந்தது என்னவென்று சொன்னால் நாம் நம்முடைய இடங்களிலே வைக்கப்பட்ட இடங்களில் நாம் சென்று நாம் அங்கே இருந்து ஒளிச்சுடர்களாய் பிரகாசிக்க வேண்டும் என்பதாகும். And let's go prayerfully as we sang the song, "Lord, you mold me and make me and use me in the way you want me to do." நாம் ஏற்கனவே பாடியது போலவே ஆண்டவரே என்னை உம்முடைய திருக்கரத்தில் நான் சமர்ப்பிக்கிறேன். ஆண்டவரே நீர் என்னை வணைந்து என்னை உருமாற்றி உம்முடைய தகுதியான பாத்திரமாக நீர் என்னை பயன்படுத்துவே என்று சமர்ப்பிப்பதாகும். For a short message, shall we turn to the book of Jeremiah chapter 18. நம்முடைய சிறிய செய்திக்காக எரேமியாவின் புத்தகம் 18ஆம் அதிகாரத்துக்கு நம்முடைய வேதாகமத்தை திருப்புவோம். Jeremiah chapter 18 verse 1 to verse 6. எரேமியா 18ஆம் அதிகாரம் 1 முதல் 6 வரை இருக்கின்ற வேத வசனம். கர்த்தரால் எரேமியாவுக்கு உண்டான வசனம். நீ எழுந்து குயவன் வீட்டுக்கு போ, அங்கே என் வார்த்தைகளை உனக்கு தெரிவிப்பேன் என்றார். அப்படியே நான் குயவன் வீட்டிற்கு போனேன். இதோ அவன் திரிகையினாலே வணைந்து கொண்டிருந்தான். குயவன் வணைந்து கொண்டிருந்த மண்பாண்டம் அவன் கையிலே கெட்டு போயிற்று. அப்பொழுது அதை திருத்தமாய் செய்யும்படிக்கு தன் பார்வைக்கு சரியாய் கண்டபடி குயவன் அதை திரும்ப வேறே பாண்டமாக வணைந்தான். அப்பொழுது கர்த்தருடைய வசனம் எனக்கு உண்டாகி, அவர், இஸ்ரவேல் குடும்பத்தாரே, இந்த குயவன் செய்தது போல நான் உங்களுக்கு செய்யக்கூடாதோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதோ இஸ்ரவேல் வீட்டாரே, களிமண் குயவன் கையில் இருக்கிறது போல நீங்கள் என் கையில் இருக்கிறீர்கள். பிடுங்குவேன், இடிப்பேன், அழிப்பேன் என்று நான் ஒரு ஜாதிக்கு விரோதமாகவும் ஒரு ராஜ்யத்துக்கு விரோதமாகவும் சொன்ன மாத்திரத்தில் நான் விரோதமாய் பேசின அந்த ஜாதியார் தங்கள் தீங்கை விட்டு திரும்பாமல் நானும் அவர்களுக்கு செய்ய நினைத்த தீங்கை செய்யாதபடிக்கு மனம் மாறுவேன். When we study the word of God, தேவனுடைய வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது God's word teaches us many important truths in simple language. எளிதான வார்த்தைகளினாலே अनेक பெரிய சத்தியங்களை தேவனுடைய வார்த்தை நமக்கு கற்றுத் தருகின்றது. God's word teaches us so many important truths in simple language, even stories and parables. अनेक மாபெரும் கதைகளை நமக்கு மாபெரும் சத்தியங்களை எளிதாக இருக்கக்கூடிய கதைகள் வாயிலாக உவமைகள் வாயிலாக வேதம் நமக்கு கற்றுத் தருகின்றது. Maybe the purpose behind this is all may
understand and commit their life to the Lord. ஒருவேளை இதனுடைய பின்னணியான நோக்கம் என்னவென்று சொன்னால் அனைவரும் இந்த வசனங்களை படித்து புரிந்து கொண்டு தங்கள் வாழ்க்கையை கர்த்தருக்கு அர்ப்பணிக்க வேண்டும் என்பதாக இருக்கலாம். If we make things complicated, nobody will be able to understand it completely. சாதாரண விஷயங்களை மிக குழப்பமாக நாம் சொல்லும் பொழுது அதனை ஜனங்கள் புரிந்து கொள்வதற்கு தடுமாறுவார்கள். But God's word teaches us important truths in simple language that we may understand it and follow it. ஆனால் தேவனுடைய வார்த்தையானது கடினமாக இருக்கக்கூடிய சத்தியங்களை எளிமையாக இருக்கக்கூடிய வார்த்தைகளை நாம் புரிந்து கொள்வதற்கு ஏதுவாக மாற்றி தருகின்றது. Here we read God told to his servant Jeremiah, go to the potter's house. இங்கே தேவன் தன் தாசனாக இருக்கின்ற எரேமியாவை பார்த்து நீ ஒரு குயவன் வீட்டிற்கு போ என்று சொன்னார். And God shares a story with Jeremiah through this incident. இந்த சம்பவத்தின் மூலமாக தேவன் எரேமியாவுக்கு ஒரு கதையை அங்கே சொல்கிறார். We read that this is the story of the clay. இது ஒரு மண்பாண்டத்தினுடைய ஒரு மண்ணுடைய ஒரு கதையாக இருக்கின்றது. Thank God this is not a story of gold, diamond or precious stones. பொன் விலையேறப்பெற்ற கற்களுடைய கதையாக இது அல்ல என்பதை நினைத்து நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம். Since this is a story of clay, I and you, we can relate to this story. ஒரு மண்ணினுடைய கதையாக இருக்கின்ற காரணத்தினால நீங்களும் நாம் இந்த கதையோடு கூட இணைந்து அதற்கு ஒப்பாக சிந்திக்க முடியும். Not only this is the story of the clay, இது ஒரு மண்ணினுடைய கதை என்பது மட்டுமல்ல, this is also the story of the potter. இது ஒரு குயவனுடைய கதையாக இருக்கின்றது. In first 6 verses, 6 times we read the word potter, potter. முதல் 6 வசனத்திலே குயவன் குயவன் என்றும் 6 முறை அந்த வார்த்தையை நாம் வாசிக்கின்றோம். It's the story of the clay, it's also the story of the potter. இது ஒரு மண்ணின் கதையாகவும் இருக்கின்றது, அதே நேரத்தில் குயவனுடைய கதையாகவும் இருக்கின்றது. And when we read carefully, we understand this is a story of failure and defeat. இதை மிகவும் கவனமாக நாம் வாசிக்கும் நேரத்தில் ஒரு தோல்வியுடைய கதையாக அமைந்திருக்கிறது நாம் சிந்திக்க முடியும். The vessel which the potter was making was marred in his hand. குயவன் மறைந்து கொண்டிருந்த அந்த பாத்திரமானது அவனுடைய கரங்களினால் உடைந்து போயிருந்தது. And when I read this, we see that it is so relevant to us these days. அதை நான் வாசித்து பார்க்கும்போது இந்த நாட்களில் இருக்கின்ற நம்முடைய வாழ்க்கைக்கு இது மிகவும் பொருத்தமாக இருக்கிறதை சிந்திக்க முடியும். Many times our life is not all victory but defeat, and we can relate ourselves to this potter's story. அநேக நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையை நாம் குறித்து சிந்திக்கும் பொழுது அநேக முறை நாமும் கூட தோல்வி அடைந்து போகின்ற நிலைமையில் இருக்கின்றோம். And not only this is a story of defeat, தோல்வியினுடைய கதை என்பது மட்டுமல்ல இது. this story doesn't end in defeat. அந்த தோல்வியோட கூட அந்த கதை முடிவடைவதில்லை. Though there is defeat and failure in this story, இங்கே தோல்வியும் வீழ்ச்சியும் இந்த கதையில இருந்த போதும் கூட, though there is brokenness in this story, உடைக்கப்பட்ட நிலைமை இந்த கதையில இருந்த போதும் கூட, this story ends in triumph, not tragedy. இந்த குறிப்பிட்ட கதையானது பேராபத்தில் முடிவடையாமல் பெரும் வெற்றியிலே முடிவடைகின்றது. And because there is a triumph in this story, we have hope for us in this story. இந்த குறிப்பிட்ட கதையிலே மாபெரும் வெற்றி இருக்கின்ற காரணத்தினாலே நமக்கு இதிலும் ஒரு நம்பிக்கை உண்டு. So God teaches different lessons through different life experiences. வித்தியாசமான கதைகள் மூலமாக சம்பவங்கள் மூலமாக வித்தியாசமான பாடங்களை தேவன் நமக்கு கற்றுத் தருகின்றார். This story which the Lord is teaching to us through Jeremiah, இறைமையின் மூலமாக தேவன் நமக்கு இன்று கற்றுத் தரக்கூடிய பாடம் என்னவென்றால், this is a truth in plain simple language. ஒரு எளிதாக இருக்கக்கூடிய வார்த்தைகளினாலே சொல்லப்பட்ட ஒரு சத்தியமாக இருக்கின்றது. This is a clear message for us. இது நமக்கென்று சொல்லப்பட்ட தெளிவான செய்தியாகும். This is a heavenly message with earthly applications. இங்கே பூமிக்குரிய இருக்கின்ற நடைமுறை விஷயங்களை பரவ செய்தியாக நமக்கு எடுத்து வைக்கின்றது. This is a comforting message because the vessel was broken but it was made again. அந்த பாத்திரமானது உடைந்து போனது, இருந்த போது மீண்டுமாய் உடையப்பட்டது என்பது அது பரலோகத்தின் செய்தியாக இருக்கின்றது. When we study this passage carefully, இந்த பகுதியை நாம் சற்று கூர்ந்து கவனித்து கற்றுக்கொள்ளும் பொழுது we can see 3 messages are there in this passage. இந்த பகுதியிலே 3 செய்திகள் இருக்கின்றதை நம்மால் காண முடியும். First message is God is working. முதல் செய்தியானது தேவன் செயல்படுகிறார் என்பதாகும். The potter talks about God. இங்கே குயவன் என்பது தேவனை சுட்டி காண்பிக்கின்றது. So we see as potter is working, God is working. குயவன் எப்படியாய் செயல்படுகின்றானோ அதே போல தேவனும் செயல்படுகின்றார். When we look around us, we can understand God is working in nations, in people, in the lives of different people. நம்மை சுற்றி இருக்கக்கூடிய உலகத்தை நாம் பார்க்கும் நேரத்தில் ஜனங்களுடைய வாழ்க்கையிலே, தேசங்களுடைய வாழ்க்கையிலே, நபர்களுடைய வாழ்க்கையிலே தேவன் செயல்படுகின்றதை பார்க்க முடியும். So there is no doubt to the fact that God is working in these end times. தேவன் இந்த இறுதி காலகட்டங்களிலே
செயல்படுகிறார் என்பதை குறித்து இருக்கின்ற எந்த ஒரு சந்தேகமும் நமக்கு எழ வேண்டிய அவசியம் இல்லை. A second message is God is sovereign in his work. இரண்டாம் செய்தியானது என்னவென்றால் தேவன் தம்முடைய பரம அதிகாரத்திலே அவர் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார். He works as he wills. அவருடைய சித்தத்தின் பிரகாரமாக அவர் செயல்படுகின்றார். He doesn't have a counselor or a minister. அவருக்கு ஒரு ஆலோசனையோ அவருக்கு ஒரு மந்திரியோ அவசியம் வேண்டியதில்லை. He is a sovereign God. அவர் ஒரு பரம அதிகாரியான தேவன். He does what he wills. அவருக்கு என்ன சித்தமாக இருக்கின்றதோ அதை அவர் நிறைவேற்றுகின்றார். So God is sovereign in all his work. தேவன் தம்முடைய எல்லா செயல்களிலும் அவர் பரம அதிகாரியாக இருக்கின்றார். There is one more final message in this. இதிலே மற்றும் ஒரு இறுதியான செய்தி ஒன்று உண்டு. God never fails in his work. தேவன் தம்முடைய செயல்களிலே ஒருபோதும் தோல்வியுறுவதில்லை. He is never defeated. அவர் ஒருபோதும் தோல்வியடைவதில்லை. With all our failures and defeats, நம்முடைய எல்லா தோல்விகளும் வீழ்ச்சிகளும் இருக்கும் பொழுதும் கூட we cannot fail God. நாம் தேவனை ஒருபோதும் தோல்வியுற செய்ய முடியாது. Though the vessel was broken, அந்த பாத்திரம் உடைந்து போயிருந்தாலும் கூட but the potter made it again. அந்த குயவன் அதனை மீண்டுமாய் வணைகிறான். Though there is a defeat, but it ends in victory. அது தோல்வியில இருந்த போதும் கூட அது மாபெரும் வெற்றியிலே முடிவடைகின்றது. God never fails in his work. தேவன் தம்முடைய செயல்களிலே ஒருபோதும் தோல்வி அடைவதில்லை. What a wonderful God we love and serve. எப்பேற்பட்ட மாபெரும் தேவனை நாம் நேசித்து பணிவிடை செய்கின்றோம் என்று பாருங்கள். Further, when we read this story, இன்னும் இந்த கதையை நீங்கள் கூர்ந்து வாசிக்கும் பொழுது we read about 3 places in this story. இந்த கதையிலே 3 இடங்களை குறித்து நீங்கள் வாசிக்கின்றீர்கள். One is potter's house. ஒன்று குயவனுடைய வீடு. Another is potter's wheel on which he is working. இரண்டாவதாக குயவன் செயல்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய வேலை பார்க்கக்கூடிய குயவனுடைய சக்கரம். Third is we read about the potter's hand. மூன்றாவதாக அந்த குயவனுடைய கரங்கள். I want to talk about these 3 places briefly. இந்த 3 குறிப்பிட்ட இடங்களை பற்றி நான் சுருக்கமாக பேச வேண்டும் என்று விரும்புகிறேன். The potter's house. குயவனுடைய வீடு. That is the most important blessing this clay has received. இந்த குறிப்பிட்ட மண் பெற்றிருக்கக்கூடிய மிக மிக முக்கியமான விசேஷமான ஆசீர்வாதம் அதுவாக இருக்கின்றது. The clay has reached to the potter's house. அந்த மண் அந்த குயவனுடைய வீட்டை சென்றடைந்திருக்கின்றது. There is no greater blessing for clay than this, that it has come to the potter's house. அது குயவனுடைய வீட்டுக்கு வந்து அடைந்திருக்கின்ற பெரிய ஆசீர்வாதத்தை காட்டிலும் வேறொரு பெரிய ஆசீர்வாதம் இந்த மண்ணுக்கு ஒருபோதும் இல்லை. If it would have been lying outside, ஒருவேளை வெளியே கிடக்குமானால் it would have been of no use. அதற்கு எந்த விதமான பயனும் இல்லை. It will become dry and parched and cracked in the sunshine. அது வறண்டு விடாய்த்து போய் சூரியனுடைய உஷ்ணமானது அதன் மேல் தாக்கம் ஏற்பட்டுக் கொண்டிருக்கும். And then when the next rain comes, it will become a muddle. அதற்கு பின்பதாக அடுத்த மழை பெய்யும் நேரத்தில் அது மீண்டுமாக சகதியாய் மாறிவிடும். And then the next sunshine, again parched sand. அடுத்த பின்பதாக மறுபடியும் சூரியன் உதயமாகின்ற நேரத்தில் அது மறுபடியும் விடாய்த்து போன ஒரு This would be the story of the clay which lies outside. இதுதான் அந்த வெளியே கொட்டி கிடக்கப்படக்கூடிய களிமண்ணுடைய கதையாகும். But the most important blessing is it is now reached the potter's house. ஆனால் மிக முக்கியமான செய்தி என்னவென்று சொன்னால் இந்த களிமண்ணானது இப்பொழுது அந்த குயவனுடைய வீட்டிற்கு வந்தடைந்திருக்கின்றது. Clay talks about you and me. அந்த மண் என்பது உங்களையும் என்னையும் குறிப்பிட்டு பேசுகின்றது. The potter's house talks about the house of God. குயவனுடைய வீடு என்று சொல்வது தேவனுடைய வீட்டை குறிப்பிடுகின்றது. The greatest blessing me and you have received is we have come to the saving knowledge of Jesus Christ. நீங்களும் நானும் பெற்றிருக்கின்ற மிகப்பெரிய ஆசீர்வாதம் என்னவென்று சொன்னால் நீங்களும் நானும் தேவனுடைய ரட்சிப்பினுடைய அந்த வீட்டுக்குள் வந்தடைந்திருக்கின்றோம். We have come into the God's family, into God's house. நாம் தேவனுடைய வீட்டுக்குள்ளே தேவனுடைய குடும்பத்திற்குள் நாம் வந்திருக்கின்றோம். There is no greater blessing than that. இதை காட்டிலும் மிகப்பெரிய ஆசீர்வாதம் என்பது ஒன்றுமில்லை. How truly the song we were singing yesterday morning for worship. நாம் நேற்று தினத்திலே ஆராதனைக்கு என்று பாடின பாடல் எவ்வளவு மிகப்பெரியதாக இருக்கிறது என்று பாருங்கள். Oh, the love that sought me. என்னை தேடி வந்த அன்பு. Oh, the blood that bought me. என்னை விலைக்கென்று வாங்கின அன்பு. Oh, the grace that brought me to the fold. இந்த மந்தைக்குள்ளாய் என்னை சேர்த்து கொண்டு வந்து சேர்த்த அந்த கிருபை. Wondrous grace that brought me to the fold of the Lord Jesus Christ. ஆச்சரியமாக இருக்கக்கூடிய கிருபையானது என்னை தேவனுடைய மந்தைக்குள்ளாய் கொண்டு வந்து சேர்த்திருக்கின்றது. I was like the clay, we were like the clay lying outside. நாம் தான் அந்த களிமண்ணாக அங்கே வெளியே கொட்டி எறியப்பட்ட வீசப்பட்ட மண்ணாக. God's mercy saw us. தேவனுடைய இரக்கமானது நம்மை கண்டது. God's power lifted us. தேவனுடைய வல்லமை நம்மை உயர்த்தியது. God's grace brought us. தேவனுடைய கிருபை நம்மை கொண்டு வந்து சேர்த்தது. God's love blessed us. தேவனுடைய அன்பு நம்மை ஆசீர்வதித்தது. We are in the potter's house. நாம் அந்த குயவனுடைய வீட்டிலே இருந்தோம். We are in the house of God now. நாம் இப்பொழுது தேவனுடைய வீட்டிலே இருக்கின்றோம். And when we are in the house of God, in the potter's house, நாம் அந்த தேவனுடைய வீட்டிலே குயவனுடைய வீட்டிலே இருக்கும் பொழுது we see 3 things in the potter's house. நாம் அந்த குயவனுடைய வீட்டிலே 3 காரியங்களை நாம் பார்க்கிறோம். Potter
potter is there. அங்கே குயவன் இருக்கிறான். If potter's house, potter is not there, there is no use. குயவனுடைய வீட்டிலே குயவன் இல்லைன்னா என்ன பயன்? When we have come to God's house, we see God's presence there and we enjoy His blessing. நாம் தேவனுடைய வீட்டிற்கு வரும் நேரத்தில் தேவனை நாம் தரிசித்து அங்கே தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறோம். God is there and He is working. தேவன் அங்கே இருக்கின்றார், அங்கே நாம் ஆசீர்வாதத்தை அவரிடமிருந்து பெற்றுக்கொள்கிறோம். And then when we go to the potter's house, பின்பு நாம் மீண்டுமாக குயவனுடைய வீட்டிற்கு போகும் பொழுது all the resources that he needs, it is there in the potter's house. அங்கே தேவைப்படக்கூடிய எல்லா வகைப்பட்ட வளங்களும் அங்கே குயவனுடைய வீட்டில் இருக்கின்றது. He doesn't have to go to the neighbor's house and bring something. அருகாமையில் இருக்கின்ற பக்கத்து வீட்டுக்கு சென்று வளங்களை கொண்டு வந்து சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. All the resources that are needed to mold me and make me, the Lord has in His house. என்னை வணைந்து உருவாக்குவதற்கு ஏதுவாக இருக்கின்ற எல்லா வகைப்பட்ட வளங்களும் ஆண்டவருடைய வீட்டிலே உண்டு. And not only that, அது மட்டுமல்ல, there is one special thing in the potter's house. அந்த குயவனுடைய வீட்டிலே மற்றொரு விசேஷ தன்மை ஒன்று உண்டு. There is a shelf of excellency. அங்கே இருக்கின்ற மிகவும் சிறந்த இருக்கின்ற ஒரு அறையும் ஒன்று உண்டு. All the beautiful things which the potter has made, he has displayed it in that shelf. குயவன் சிறந்ததாக வணைந்து உருவாக்கி இருக்கக்கூடிய சில பொருட்கள் அங்கே அழகான அலமாரியில் வைக்கப்பட்டிருக்கிறது. Hebrews chapter 12 verse 1 and 2, we see we have a cloud of witnesses around us. எபிரேயர் 12வது அதிகாரம் 1 2 வசனத்தில் வாசிக்கும்போது மேகம் போன்ற திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்திருக்கிறது என்று வாசிக்கிறோம். And those clouds of witnesses, when we read in Hebrews chapter 11, we see they accomplished it all in faith on the Lord Jesus. அந்த மேகம் போன்ற திரளான சாட்சிகளை குறித்து எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும்போது தேவனுடைய சார்ந்து கொண்டு அந்த விசுவாசத்தினாலே மாபெரும் செயல்களை நிறைவேற்றி இருக்கிறார். They were all ordinary people like us. நம்மை போலவே சாதாரண சாமானிய மக்கள் அவர்கள். But by faith on God, they accomplished great things for God. ஆனால் தேவன் மேல் வைத்த விசுவாசத்தினாலே மிகப்பெரிய காரியங்களை அவர்கள் சாதித்திருக்கிறார்கள். So the potter is there. ஆகவே குயவன் அங்கே இருக்கிறார். All resources are there. எல்லா வளங்களும் அங்கே உண்டு. There is a shelf of excellency where all the Lord's people, witnesses are there for us. அதே போல திரளான சாட்சிகள் அங்கே இருக்கக்கூடிய அலமாரியிலே அவர்கள் அலங்காரமாக வைக்கப்பட்டிருக்கிறார்கள். What a blessing it is for us. We are in the potter's house. We are in the house of God. நாம் அந்த குயவன் வீட்டிலே இருக்கின்றோம், தேவனுடைய வீட்டிலே இருக்கின்றோம் என்பது எவ்வளவு மிகப்பெரிய ஆசீர்வாதமாக விளங்குகின்றது. Another thing that we find there, அங்கே பார்க்கக்கூடிய மற்றொரு விஷயம், there is a potter's wheel on which he is working. அவர் செயல்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய குயவனுடைய சக்கரம் ஒன்று உண்டு. In the potter's house there is a potter's wheel. குயவனுடைய வீட்டிலே அந்த குயவன் பயன்படுத்தும் சக்கரம் உண்டு. Now that is our problem. அதுதான் நம்ம பிரச்சனை. The wheel on which the potter is working, that's our problem. குயவன் வேலை பார்த்திருக்கக்கூடிய அந்த குயவனுடைய சக்கரம் தான் நமக்கு பிரச்சனை. There is spinning around in that wheel. அந்த சக்கரமானது சுழன்று கொண்டிருக்கின்றது. We don't like the spinning around. அங்குமிங்குமாய் சுற்றி வருவது நமக்கு ஒருபோதும் பிடிக்காது. And not only there is spinning, அங்கே சுழன்றுவது மட்டுமல்ல, there is a pressure which the potter applies. அந்த குயவன் அதற்கு மேல் ஒரு குறிப்பிட்ட அழுத்தத்தை கொடுத்துக் கொண்டே இருக்கின்றார். He presses it and gives a pressure so that a beautiful vessel may be made. அதற்கு ஒரு அழுத்தத்தை அவர் கொடுத்துக் கொண்டிருக்கிறார். அதன் மூலமாக ஒரு அழகிய பாத்திரமானது வணைந்து போகும். We should understand God is molding us and making us. தேவன் நம்மை வணைந்து நம்மை உருவாக்குகிறார் என்பதை பற்றி நமக்கு எப்பொழுதும் மனதில் இருக்க வேண்டும். As we have been brought into the house of God, God is there to train us and mold us and make us. நாம் தேவனுடைய வீட்டுக்குள் கொண்டு வரப்பட்டிருக்கின்றோம். தேவன் நம்மை பயிற்றுவித்து நமக்கு பயிற்சிகளை கொடுத்து நம்மை உருவாக்குகின்றார். Now this potter's wheel signifies three things. இந்த குயவனுடைய சக்கரம் மூன்று விஷயங்களை நமக்கு எடுத்து உரைக்கின்றது. First is, முதலாவதாக, potter has a design in his mind. குயவனுக்கு தன்னுடைய மனதிலே ஒரு வடிவமைப்பு உண்டு. Potter has a plan. இங்கே குயவனுக்கு ஒரு திட்டம் உண்டு. Isaiah chapter 55 we read like this. ஏசாயா 55ஆம் அதிகாரத்தில் இப்படியே நாம் வாசிக்கின்றோம். Your thoughts are not my thoughts. உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல. Your ways are not my ways. வழிகள் என் வழிகளும் அல்ல. God has his own ways. தேவனுக்கு அவருக்கே உரியதான செயல்கள் உண்டு. He has a plan for each one of us. நம்மில் இருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் அவருக்கு தனிப்பட்ட திட்டங்கள் உண்டு. On the first day, Friday evening, we heard that God has a good plan from Jeremiah chapter 29. நம்முடைய முகாமுடைய முதல் நாளிலே நாம் எரேமியா 29 சார்ந்து நம்ம எல்லாருக்கும் தேவன் ஒரு தனிப்பட்ட திட்டத்தை வைத்திருக்கிறார் என்பதை சிந்தித்தோம். And God is working according to that plan. தேவன் அந்த திட்டத்துக்கு ஏற்றவண்ணமாக செயல்பட்டு வருகிறார். When we see a plank of wood, நாம் ஒரு குறிப்பிட்ட மரக்கட்டையை நம்ம பார்க்கும் பொழுது we think it is a waste. அது ஒரு வீண் என்று நினைப்போம். But when a carpenter sees a plank of wood, ஆனால் ஒரு தச்சன் அந்த மரக்கட்டையை பார்க்கும் பொழுது he sees a door or he sees a table maybe. அவன் ஒருவேளை அதிலிருந்து ஒரு மேஜையோ அல்லது ஒரு கதவையோ அவன் பார்ப்பான். When others see your life, மற்றவர்கள் நம்முடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது they may see that your life is a defeat or failure. உங்களுடைய வாழ்க்கையானது உடைந்து போனதாக வீழ்ச்சி நிறைந்த
வாழ்க்கையாக சந்திப்பார்கள். But when God sees your life, ஆனால் தேவன் உங்கள் வாழ்க்கையை பார்க்கும் பொழுது God sees a potential in your life. தேவன் உங்களுடைய வாழ்க்கையிலே சாத்தியக்கூறுகளை பார்க்கின்றார். When we read 1 Samuel chapter 16, 1 சாமுவேல் 16 அதிகாரத்தை வாசிக்கும் போது we see that God foresaw a king in Jesse's family. இங்கே ஈசாயினுடைய குடும்பத்திலே தேவன் தாமே ஒரு ராஜாவை முன்கூட்டியே பார்த்தார். God told Samuel, go to the house of Jesse. I have found a king in that family. நான் ஈசாயின் வீட்டுக்கு நீ செல், அங்கே ஒரு ராஜாவை அபிஷேகம் பண்ணு என்று தேவன் அவனை பார்த்து சொன்னார். And when he reached Jesse's home, அவன் ஈசாயினுடைய வீட்டுக்கு வந்து சேர்ந்த பொழுது David was not there. தாவீது அங்கே இல்லை. But God saw David. ஆனால் தேவன் தாவீதை பார்த்தார். That time David was not a king. அந்த நேரத்தில் தாவீது ராஜாவாக இல்லை. He was only a shepherd boy. அவன் ஒரு மேய்ப்பனாக சிறுவனாக மட்டுமே இருந்தான். But God is saying, I have seen a king there. ஆனால் நான் அங்கே ஒரு ராஜாவை கண்டேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். God's watching is not the way people watch. தேவன் பார்க்கின்ற விதத்தில் அல்ல மனுஷர்கள் பார்ப்பது. How did God see Peter? தேவன் பேதுருவை எப்படி கண்டார்? God saw Peter as a fisher of men. இங்கே மனுஷர்களை பிடிக்கின்றவனாகத்தான் தேவன் பேதுருவை பார்த்தார். God saw Paul as my chosen vessel. என்னால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு பாத்திரமாகத்தான் தேவன் பவுலை பார்த்தார். What a blessed thing for us when people see failure in us. God sees potentials in us. மனிதர்கள் நம்மை பார்க்கும்போது ஒரு வாழ்க்கையில் இருக்கின்ற வீழ்ச்சிகள் தோல்விகளை பார்க்கும் நேரத்தில் தேவன் நம்முடைய வாழ்க்கையை பார்த்து நம்முடைய சாத்தியக்கூறுகள் என்னவென்று பார்க்கிறார். Man judges us based on our past. நம்முடைய கடந்த கால வாழ்க்கையை பார்த்து மனுஷர்கள் நம்மை நியாயம் தீர்க்கிறார்கள். But God judges us looking at our future. ஆனால் தேவன் நம்முடைய எதிர்காலத்தை பார்த்து நம்மை தீர்க்கிறார். When we read Judges chapter 6 verse 12, நியாயாதிபதிகள் 6 அதிகாரம் 12வது வசனத்தை வாசிக்கும்போது God is talking to Gideon. தேவன் கிதியோனிடம் பேசுகின்றார். And Gideon is very busy there. அங்கே கிதியோன் மிக அலுவலாக செயல்பட்டு வருகின்றார். Gideon is fearful. கிதியோன் பயப்பட்டு வருகிறார். Gideon is a coward man. அங்கே கிதியோன் ஒரு கோழையாக இருக்கின்றார். He is threshing wheat in a wine press. அங்கே இருக்கக்கூடிய திராட்சை பழம் அறுக்கின்ற ஆட்டக்கூடிய ஆலையிலே அவன் கோதுமையை அவன் சுழல் பிடித்து வருகிறான். Wrong work in a wrong place. தவறான இடத்திலே தவறான செயல் செய்து வருகிறான். Because of the fear of Midianites. இங்கே மீதியானவருக்கு பயந்தது நிமித்தமாக. But in Judges 6:12, ஆனால் நியாயாதிபதிகள் 6 அதிகாரம் 12வது வசனம், God looks at Gideon and says, "O thou man of mighty valor." ஆனால் தேவன் கிதியோனை பார்த்துக் கொண்டு நீ பராக்கிரமசாலியாக கிதியோனே என்று சொன்னார். If we were in the place of God, நாம் தேவனுடைய இடத்தில் இருப்போமானால் what would have told Gideon? நாம் கிதியோனை பார்த்து என்ன சொல்லிருப்போம்? Oh you fearful man. ஓ பயப்படுகின்றவனே. Oh you coward man. ஐயோ கோழையான மனுஷனே. But that's not how God is saying. ஆனால் தேவன் அவ்வளவாய் சொல்வதல்ல. Because man judges in the past. மனுஷன் கடந்த காலத்தை பார்த்து நியாயம் தீர்க்கிறான். But God judges looking at the future. ஆனால் தேவனோ நம்முடைய எதிர்காலத்தை பார்த்து நியாயம் தீர்க்கிறார். Whatever your past is, it is gone. உங்களுடைய கடந்த காலம் எதுவாயினும் அது கடந்து போய்விட்டது. But your future can be blessed if you commit your lives into the heavenly potter's hand. ஆனால் உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் பரம பையனுடைய கரத்தில் நீங்கள் ஒப்புக் கொடுப்பீர்களானால் உங்களுடைய எதிர்காலமானது முற்றும் வித்தியாசமாக போகின்றது. Because God has a plan and design for you in your life. ஏனெனில் தேவன் தாமே உங்களுடைய வாழ்க்கைக்கு ஏதுவாக இருக்கின்ற திட்டத்தையும் வடிவமைப்பையும் வைத்திருக்கின்றார். Not only potter has a design and plan. அந்த பையனுக்கு ஒரு திட்டமும் வடிவமும் இல்லாதிருப்பது மட்டுமல்லாமல் Potter's wheel signifies second thing, which is potter is able and skillful. குயவனுடைய சக்கரம் என்பது இரண்டாவது விஷயத்தையும் அது சொல்கின்றது. அவனுக்கு திறமையும் உண்டு என்பதை காண்பிக்கிறது. Potter is an able man, an able craftsman. இங்கே குயவன் என்பவன் ஒரு திறமை வாய்ந்திருக்கக்கூடிய ஒரு மனிதனானவன். He is very skillful in his work. தன்னுடைய வேலையிலே திறமையாக செயல்படக்கூடியவன். Potter sitting there, he is not doing experimenting. இங்கே குயவன் அங்கே அமர்ந்திருந்து நம்ம இதனை செய்து பார்க்கலாம் என்ற ஒரு முயற்சி எல்லாம் செய்வது. He is busy and serious in his work. தன்னுடைய வேலையிலே அவன் கூர்ந்து கருத்தாய் செயல்படக்கூடியவன். And when we look carefully in this passage, இந்த குறிப்பிட்ட பகுதியில் நாம் கவனித்திருக்கும் பொழுது we see this potter doesn't have any assistant for working. இந்த குறிப்பிட்ட குயவனுக்கு உடன் வேலைக்காரர்களாக யாருமே இல்லை. In the same way, our heavenly potter, the Lord Jesus Christ, doesn't have any assistant. அது போலவே நம்முடைய பரம குயவனுக்கும் அவருக்கு துணையாக உடனின்று வேலை பார்ப்பதற்கு வேலையாட்கள் இல்லை. God himself is at work for building yours and my life. உங்களுடைய வாழ்க்கையின் என்னுடைய வாழ்க்கையின் கட்டி உருவாக்குவதற்கு தேவன் தாமே அவர் செயல்படுகின்றார். It doesn't mean that he doesn't have any assistant. வேறு யாரும் உதவியாளர்கள் இல்லை என்பதல்ல. He has so many angels with him. அவருக்கு உதவி செய்ய அநேக தூதர்கள் இருக்கிறார்கள். Gabriel is God's messenger. இங்கே காபிரியேல் தேவனுடைய தூதனாக இருக்கிறவன். Michael is God's warrior.
warrior. மிகாவேல் கர்த்தருடைய போர் வீரன். But putting them all aside, God himself is at work. ஆனால் அவர்கள் அனைவரையும் சற்று வைத்துவிட்டு தேவன் தானே இடைப்பட்டு செயல்படுகின்றார். Philippians 1:6 we read like this. பிலிப்பியர் 1:6 இப்படி நாம் வாசிக்கின்றோம். He who has begun a good work in you will accomplish it till the day of the Lord Jesus Christ. உம்மிலே நற்கிரியை துவங்கினவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய நாட்பரியந்தமாக அதை நிறைவேற்றி முடிப்பதற்கு வல்லவராக இருக்கிறார். God will never give up working on our life. நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் செயல்படுவதை ஒருபோதும் தேவன் நிறுத்தி வைப்பதல்ல. Sometimes the clay may be stubborn. சில நேரத்தில் அந்த களிமண்ணானது சற்று உருகிய கட்டியாய் போய்விடும். Sometimes the clay may be unfaithful. ஒருவேளை அந்த களிமண்ணானது அது உண்மையற்ற தன்மையிலே போய்விடும். Sometimes the clay may be a failure. சில நேரத்தில் அந்த மண் வீழ்ச்சியை சந்திக்கும். Though we are unfaithful, the Lord is faithful always. நாம் உண்மையற்றவர்களாக இருந்த போதும் கூட தேவன் உண்மையுள்ளவராகவே இருக்கின்றார். 2 Timothy chapter 2 verse 13 we read, though we be unfaithful, he abides faithful, he cannot deny himself. 2 தீமோத்தேயு 2:13 வாசிக்கும் பொழுது நாம் உண்மையற்றவர்களாக இருந்த போதும் கூட தேவன் உண்மையுள்ளவராகவே இருக்கின்றார் என்று சொல்கிறது. He is able, he is skillful, and he is working to build your life. அவர் நிறைவேற்றுவதற்கு போதுமானவராக இருக்கிறார். உங்கள் வாழ்க்கை கட்டி முடிப்பதற்கு திறமையுள்ளவராக எல்லாவற்றையும் செய்வதற்கு வல்லவராக இருக்கிறார். He who made everything out of nothing, he can make your broken lives and make you a blessing. ஒன்றுமே இல்லாமையிலிருந்து அனைத்தையும் உருவாக்கி இருக்கின்ற தேவன் தாமே உங்களுடைய உடைந்து போயிருக்கின்ற வாழ்க்கையிலிருந்து அனைத்தையும் உருவாக்க முடியும். He can shape your life beautifully according to his plan and design. அவருடைய திட்டத்துக்கு ஏற்றவண்ணமாக வடிவத்துக்கு ஏற்றவண்ணமாக உங்களுடைய வாழ்க்கையை உருமாற்ற முடியும். He is skillful, he is able. அவர் திறமையுள்ளவராக இருக்கிறார். அவரால் நிச்சயம் அது முடியும். Our Sunday school children sing a chorus like this. நம்முடைய ஞாயிறு பாடசாலை பிள்ளைகள் இப்படியாக அந்த ஒரு பாடலை பாடுவார்கள். He is able, he is able. I know he is able. அவராலே சாத்தியம், அவராலே சாத்தியம், அவரால் எல்லாம் முடியும். He is able to carry me through. அவர் என்னை முற்றுமுடிமாக சுமந்து செல்வதற்கு Potter has a design. குயவனுக்கு ஒரு வடிவம் உண்டு. Potter is able and skillful. அங்கே குயவனுக்கு அது நிச்சயம் செய்வதற்கு திறமை உண்டு, அவனுக்கு திராணி உண்டு. Finally, இறுதியாக Potter will take some time. குயவனுக்கு கொஞ்சம் நேரம் எடுக்கும். Potter takes his own time. குயவனுக்கு அவருக்கு ஏற்ற ஒரு நேரம் எடுக்கும். There is no instant work with Potter. குயவனுக்கு நினைத்தால் போல உடனடியாக செய்ய முடியாது. He takes his own time. அவருக்கென்று ஒரு குறிப்பிட்ட காலம் எடுத்துக்கொள்கிறார். And more valuable the vessel is, the more time he will take. அந்த பாத்திரம் எவ்வளவு விலையேறப்பட்டதாக இருக்கின்றதோ அதற்கு ஏற்றவண்ணமாக அவ்வளவு நேரத்தை அவர் எடுத்துக்கொள்கிறார். How many time God took in the life to make the life of Moses? மோசேயின் வாழ்க்கையை அவர் வணைவதற்கு எத்தனை காலம் எடுத்துக்கொண்டார்? It took 40 years. 40 வருஷங்களை எடுத்துக்கொண்டார். Before that 40 years, where was Moses? 40 வருஷங்களுக்கு முன்பதாக மோசே எங்கே இருந்தார்? He was in Egyptian palace. அவர் எகிப்திய அரண்மனையிலே இருந்தார். He had all the Egyptian wisdom. எகிப்திய ஞானம் எல்லாம் அவருக்கு இருந்தது. He had all the Egyptian skills with him. அவரிடத்தில் எல்லா எகிப்தியர்களுடைய திறமைகள் இருந்தது. But that is a big zero in the sight of God. ஆனால் அவைகள் அனைத்தும் தேவனுடைய பார்வையில் மிகப்பெரிய பூச்சியமாக இருந்தது. God prepared him for another 40 years in desert. அங்கே அடுத்த 40 ஆண்டு காலமாக அவர் வனாந்திரத்திலே மோசேயை அவர் வணைந்து உருவாக்குகிறார். God will make you, mold you in his own sweet time. தேவன் தாமே தம்முடைய இனிய நேரத்திலே உங்களை உருவாக்கி வணைய போகின்றார். God will take us through different experiences to accomplish his purpose. அவருடைய நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காக பல வழிகளின் மூலமாக உங்களை கொண்டு போவார். It may seem to us that he is taking a long time. ஒரு நீண்ட நேரம் அவர் எடுத்துக்கொள்வதைப் போல நம்முடைய பார்வைக்கு தென்படலாம். But we must understand his time is always right. ஆனால் அவருடைய நேரமானது எப்பொழுதுமே சரியானது என்பதை நம்முடைய வாழ்க்கையிலே புரிந்து கொள்ள வேண்டும். God's time machine is perfect. தேவனுடைய நேர கணக்கு என்பது பரிபூர்ணமானது. He will not take any extra time. அவர் ஒருபோதும் எப்பொழுதும் நேரத்துக்கு மேற்பட்டு இருக்க போவதில்லை. He will never give any extra load on us. நம்மே அதிகபட்சமாக இருக்கின்ற பாரத்தை அவர் சுமத்த போவதில்லை. He will take his own time to make us a beautiful vessel. எப்பொழுதுமே உங்களுடைய அழகிய சௌந்தரியமான பாத்திரத்தை வணைவதற்கு எதுவாக நேரத்தை அவர் எடுத்துக்கொள்கிறார். One day I heard about a story like this. ஒரு நாள் நான் இப்படிப்பட்ட ஒரு கதையை நான் கேட்டேன். There was a man who used to train birds to sing. அங்கே பறவைகளை பாட்டு பாடுவதற்காக பயிற்றுவித்த ஒரு மனுஷர் இருந்தான். He used to train them to sing according to his tune, and they used to sing the tune. தன்னுடைய இசைக்கேற்றவனமாக ராகத்திற்கேற்றவனமாக அந்த பறவைகள் பாட வேண்டும் என்று சொல்லி அந்த பறவைகளுக்கு பயிற்சி கொடுத்து கொண்டார். One day he caught a bird and that was not singing. ஒரு நாள் ஒரு பறவை பிடிச்சு அந்த பாட முயற்சி பண்ண பாடல. He tried a lot, but that bird will never sing. அந்த பறவைக்கு முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தான், ஆனா அந்த பறவை பாடவே இல்லை, பாட முடியல. And finally what he did, இறுதியாக என்ன செஞ்சான்? he put that bird in the cage. அந்த பறவையை கூண்டுக்குள்ள வச்சு and he put a black cloth around that cage. அந்த கூண்டை சுற்றுமாக ஒரு கருப்பு துணி போட்டு மூடினான். And then he started whistling the tune.
அதன் பின்பதாக அந்த ராகத்தை அவன் பாட ஆரம்பிச்சான். And after 3 or 4 days, the bird started humming the tune. 3-4 நாட்கள் கழித்த பின்பதாக அந்த ராகத்தை அந்த பறவை பாடியது. Many times the Lord leads us like that. அநேக நேரத்தில் தேவன் விபன்னமாக நம்மை வழிநடத்துகிறார். Why this difficulty, Lord? ஏன் ஆண்டவரே இவ்வளவு கடினங்கள்? Why this sickness, Lord? ஆண்டவரே ஏன் இந்த வியாதி? Why this loneliness, Lord? இந்த தனிமைத்துவம் ஆண்டவரே? Why these burdens on my life, Lord? ஏன் என்னுடைய வாழ்க்கையில் இப்பேற்பட்ட பாரங்கள்? We must understand the Lord is at work. கர்த்தர் இன்னும் செயல்படுகிறார் என்பதை நம்முடைய வாழ்க்கையிலே புரிந்து கொள்ள வேண்டும். He is taking his own time and he will accomplish his work. அவர் தனக்கேற்ற நேரத்தை அவர் எடுத்துக் கொள்கிறார். அவர் நிச்சயம் தன் நேரத்தில் முடிவெடுக்கிறார். How truly the hymn writer has sung like this. பாடலாசிரியர் எவ்வளவு அழகாக இவ்வளவு பாடி வைத்திருக்கிறார். He is still working on me to make me what I ought to be. நான் எவ்வளவாக இருக்க வேண்டுமோ அதை தேற்றவனமாக இன்னும் என்னில் அவர் செயல்பட்டு கொண்டே இருக்கின்றார். It took him just a week to make the moon and the stars. நிலவையும் நட்சத்திரங்களையும் படைத்து உருவாக்குவதற்கு ஒரு வாரத்தை எடுத்துக் கொண்டார். How loving and patient he must be. He is still working on me. அவர் இன்னும் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். அப்படியானால் எவ்வளவு நேசிக்கின்ற இரக்கம் பெற்ற ஒரு நபராக அவர் இருக்கிறார். Ecclesiastes chapter 3 verse 11 reads like this. பிரசங்கி 3:11 இப்படியாய் சொல்கின்றது. He makes all things beautiful in his time. அவர் அனைத்தையும் தன்னுடைய நேரத்தில் நேர்த்தியாய் செய்து முடிக்கிறார். But the potter, our heavenly potter, takes his time but makes beautiful vessels. நம்முடைய பரம குயவனானவர் அதற்கேற்ற நேரத்தை எடுத்துக் கொள்கிறார். ஆனால் அனைத்தையும் சௌந்தரியமாக மாற்றுகிறார். So we see there is a potter's house. குயவனுடைய வீடு ஒன்று உண்டு. Then there is a potter's wheel. குயவனுடைய சக்கரம் உண்டு. Finally there is a potter's hand. இறுதியாக குயவனுடைய கரங்கள் ஒன்று உண்டு. What happened to the potter's hand? குயவனுடைய கரங்களுக்கு என்ன ஆனது? We read verse 4, the first part. 4வது வசனத்துடைய முதல் பகுதியை இப்படி வாசிக்கின்றோம். And the vessel that he made of clay was marred in the hands of the potter. குயவன் வணைந்து கொண்டிருந்த மண்பாண்டம் அவன் கையிலே கெட்டுப் போயிற்று. Marred in his hands. அவனுடைய கரத்திலே அது கெட்டுப் போனது. Jeremiah is watching. எரேமியா பார்த்துக் கொண்டிருக்கிறார். A beautiful vessel is being made. ஒரு நல்ல அழகிய பாத்திரமானது உருவாக்கப்பட்டு வருகின்றது. But all of a sudden, ஆனால் திடீரென்று the vessel is broken. அந்த பாத்திரம் உடைந்து போனது. Jeremiah must have screamed, "Ayyo!" எரேமியா அதை பார்த்து ஐயோ என்று கதறி இருப்பான். But there is no change of expression in the potter's face. ஆனால் குயவனுடைய முகத்துல எந்த விதமான உணர்வுடைய மாற்றமே இல்லை. The brokenness didn't come because of the potter's fault. இங்கே குயவன் தவறாக கையாண்ட நிமித்தமாக அந்த பாத்திரம் உடைந்து போனது என்பதல்ல. But because of some problem with the clay, it broke. அந்த மண்ணிலே ஏற்பட்ட சில பிரச்சனை நிமித்தமாக அது உடைந்து போனது. But the best thing is, it broke in his hand. அவருடைய கரத்துல தான் அது உடைஞ்சது. The hands of the potter. குயவனுடைய கரங்கள். The hands that got the clay from outside to the potter's house. வெளியே இருந்து அந்த மண்ணை குயவனுடைய வீட்டுக்குள்ளாய் கொண்டு வந்த அதே கரங்கள். It broke in those loving hands. அதே இனிய அன்பான கரங்களுக்குள்ளாய் அது உடைந்து போனது. Many times when we lead our lives in this world, அநேக நேரத்தில் நம்முடைய வாழ்க்கை இந்த பூமியில நாம் வாழும் நேரத்தில் வாழும்போது we see that our lives are broken and failed and defeated. நம்முடைய வாழ்க்கையானது உடைந்து போய் வீழ்ச்சி நிறைந்ததாக தோல்வி நிறைந்ததாக நாம் பார்க்கிறோம். But if we are in the hands of the Lord Jesus Christ, ஆனால் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய கரத்தில் இருப்போமானால் the Lord is there to love us and remold us and remake us. நம்மை நேசித்து நம்மை உருவாக்கி நம்மை மீண்டுமாய் வணைவதற்கும் உருவாக்குவதற்கும் கர்த்தர் போதுமானவராக இருக்கிறார். When things are broken in our lives, நம்முடைய வாழ்க்கையிலே காரியங்கள் எல்லாம் உடைந்து போயிருக்கும் பொழுது what do men do? ஜனங்கள் மனுஷர் என்ன செய்வார்கள்? The people they throw away. மனுஷர் நம்மை எரிந்து விடுவார்கள். They destroy our lives. நம்முடைய வாழ்க்கையை அவர்கள் உடைத்து போடுவார்கள். But God doesn't do like that. ஆனால் தேவன் அவனமாய் செய்வதில்லை. God's hands are loving hands. தேவனுடைய கரங்கள் நேசிக்கின்ற கரங்கள். God's hands are skillful hands. தேவனுடைய கரங்கள் திறமையுள்ள கரங்கள். They are comforting hands. அவைகள் நமக்கு ஆதரவளிக்கும் கரங்கள். So when we commit ourselves into the hands of God, நாம் தேவனுடைய கரங்களில் நம்மை நாம் ஒப்புவிக்கும் பொழுது, though there may be defeats and failures in your life, உங்களுடைய வாழ்க்கையிலே தோல்விகளும் வீழ்ச்சிகளும் இருக்கும் போதும் the Lord is there to rebuild your life and make it a beautiful life. உங்களுடைய வாழ்க்கையை மீண்டுமாய் உருவாக்குவதற்கு ஏதுவாய் தேவன் அங்கே இருக்கின்றார். அவர் நிச்சயம் செயல்படுவார். If you have been a failure in the past, கடந்த காலத்தில் தோல்வியாக நீங்கள் இருப்பீர்கள் என்று சொன்னாலும், this is the time to commit yourself into the hands of the Lord. இதுவே ஆண்டவருடைய கரத்தில் மீண்டுமாய் உங்களுடைய வாழ்க்கையை ஒப்புவிப்பதற்கான நேரம். The Lord will not throw you away. கர்த்தர் உங்களை ஒருபோதும் எறிந்து விட மாட்டார். The Lord will never destroy you. கர்த்தர் உங்களை அழித்து விட மாட்டார். But he will remake you and bless you. அவர் மீண்டுமாய் உங்களை உருவாக்கி உங்களை ஆசீர்வதிப்பார். You must have heard about Bill Gaither and Gloria Gaither. Bill Gaither மற்றும் Gloria Gaither ஆகியோர் தம்பதியினர் பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். They have made a beautiful song like this. அவர்கள் இப்படியாக ஒரு அழகிய பாடலை உருவாக்கினார்கள். Something beautiful, something good. ஏதோ நல்ல காரியம், ஏதோ நல்ல
நன்மையானவைகள். All my confusion he understood. என்னுடைய எல்லா குழப்பத்தையும் அவர் புரிந்து வைத்திருக்கிறார். All I had to offer him was brokenness and strife. அவர் குறிப்பாக சமர்ப்பிப்பது எல்லாமே என்னுடைய உடைந்து போயிருப்பதும் நொறுக்கப்பட்டதுமான. But he made something beautiful out of my life. என்னுடைய வாழ்க்கையிலிருந்து ஏதோ ஒன்றை சிறந்ததாக சௌந்தரியமாக மாற்றினார். He is a loving potter. அவர் நேசிக்கின்ற ஒரு புயவன். The potter who has brought us from outside to the inside. வெளியே இருந்து நம்மை உள்ளே கொண்டு வந்து வைத்திருக்கக்கூடிய அந்த புயவன். The potter who is skillfully making us. நம்மை முழுவதும் திறமைசாலியாக இருந்து though there be failures and defeat, தோல்விகளும் வீழ்ச்சிகளும் இருந்த போதும் he will never leave us. அவர் ஒருபோதும் நம்மை கைவிட மாட்டார். As we heard yesterday, he is a God of second chance. நேற்று நாம் கேட்டது போலவே தேவன் இரண்டாம் தருணங்களை கொடுக்கின்ற தேவன். If we commit ourselves into the hands of God, நம்முடைய வாழ்க்கையை அவருடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கும்போது he is there to make us, he is there to bless us. அவர் நம்மை உருவாக்கவும் நம்மை ஆசீர்வதிக்கவும் ஆயத்தமாக இருக்கிறார். I would like to close by telling you a real incident which happened. நடைபெற்ற உண்மையான சம்பவத்தை நான் சொல்லி நிறைவு செய்ய வேண்டும் என்று விரும்புகிறேன். You know who invented bulb? பல்ப் யார் கண்டுபிடிச்சாங்க தெரியுமா? Thomas Alva Edison. தாமஸ் ஆல்வா எடிசன். After so many years of research and work, hard work, அநேக வருஷத்தினுடைய கடின உழைப்பும் பிரயாசத்தினுடைய பின்புதான் he finally invented a bulb. இறுதியாக ஒரு பல்பு கண்டுபிடிச்சார். And the time came to demonstrate that bulb to the world. உலகத்துக்கு அந்த பல்பை காண்பிப்பதற்கு ஏதுவான ஒரு நேரம் வந்தது. So he called a lot of distinguished guests. அங்க இருக்கின்ற மிக முக்கியமான பிரதிநிதிகள் எல்லாம் அழைத்தார். And lots of people came. அநேகர் இங்கே வந்தார்கள். Press reporters also came. அங்க இருக்கின்ற செய்தி நிருபர்கள் வந்தார்கள். And it was a very big occasion. அங்க மிகப்பெரிய ஒரு நிகழ்ச்சியாக அது அரங்கேறியது. And then when everybody came, எல்லாரும் வந்த நேரத்தில் Thomas Edison came with his assistant. தாமஸ் எடிசன் தன்னுடைய உடன் வேலையாளரோடு கூட வருகிறார். And when everything began to start, எல்லாம் ஆரம்பித்த பொழுது Thomas Edison, this bulb which he has invented after so much years of research, he gave it to the hands of this assistant. அநேக வருஷங்களின் விளைவாக முயற்சிகளின் விளைவாக உருவாக்கின அந்த பல்பை கொண்டு வந்த இப்பொழுது அவருடைய வேலையாட்களுக்கு கொடுத்தார். And then he turned around to pick up something from the other side. அவர் மற்றொரு இடத்தில் வேறொன்று எடுப்பதற்காக திரும்பினார். And the whole world is watching. First bulb it is going to light up. முழு உலகம் அதை பார்த்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது முதல் பல்ப் அங்கே எரிய போகின்றது. Something happened. This assistant was careless. He dropped the bulb and the bulb broke. அந்த நேரத்தில் அந்த உடன் வேலையால் சற்று கவனக்குறைவு நிமித்தமாக அந்த பல்ப் கீழே விழுந்து உடைந்து போனது. Everybody was shocked. எல்லாருக்கும் அதிர்ச்சி ஏற்பட்டது. Everybody was angry. எல்லாருக்கும் கோபம் ஏற்பட்டது. Everybody was angry at this assistant. எல்லாருக்கும் அந்த உடன் வேலையாளர் பார்த்து கோபப்பட்டார்கள். Immediately Thomas Edison said like this. உடனடியாக தாமஸ் எடிசன் இப்படியாக சொன்னார்கள். Sirs and friends, அருமையான ஐயாவும் நண்பர்களே, give me 24 hours. எனக்கு 24 மணி நேரத்தை கொடுங்க. Please come back tomorrow evening at the same time. இதே நேரத்தில் நாளை தினம் மாலை பொழுது இங்கே வாருங்கள். I will give you another bulb. நான் உங்களுக்கான வேறொரு பல்ப் நான் தரேன். 24 hours went by. 24 மணி நேரங்கள் போய்விட்டது. All of them came from excitement. எல்லாரும் மிகப்பெரிய உற்சாகத்தோடு திரும்பி வந்தார்கள். And then Thomas Edison also came. தாமஸ் எடிசன் வந்தாரு. That assistant also came. அந்த உடன் வேலையாளரும் வந்தாரு. All are angry. எல்லாருக்கும் கோபமானது. Didn't Thomas get any other assistant? தாமஸ்க்கு வேற எந்த ஒரு பணியாளர் இல்லையா? Again the same careless assistant has come. மறுபடியும் அலட்சியமாக இருந்த அந்த வேலைக்காரன் தான் இருக்கிறானா? But they didn't say anything. அவங்க யார் ஒன்னும் சொல்லல. Then Thomas Edison gave that bulb again to that same assistant. மறுபடியும் தாமஸ் எடிசன் அந்த பல்பை இன்னொரு பல்ப் எடுத்து அதே வேலைக்காரனுக்கு தராரு. And he set the table, and when he did all the preparation, he took the bulb from that assistant and lit it, and for the first time the first bulb gave the light. அந்த மறுபடியும் அந்த மேஜையெல்லாம் அவர் சரிப்பு செய்து விட்ட பின்பதாக அந்த பல்பை அவனுடைய கரத்திலிருந்து வாங்கி அவர் அதனை பற்ற வைத்தார். அது எரிந்தது. முழு உலகமும் முதல் முறையாக பல்பை பார்த்தார்கள். One reporter asked Thomas like this. ஒரு நிருபர் இப்படியாக அந்த தாமஸ் ஆல்வா எடிசன், You did a great work. நீங்க மிகப்பெரிய ஒரு வேலை செஞ்சீங்க. But why did you give that bulb again to that same assistant? ஏன் அந்த பல்பை மறுபடியும் அந்த உடன் வேலையாட்களுக்கு தந்தீங்க? You know what did Thomas say? தாமஸ் என்ன சொன்னார் தெரியுமா? For me, I know to make another bulb, I need 24 hours. எனக்கு இன்னொரு பல்பை உருவாக்குவதற்கு 24 மணி நேரங்கள் போதும்ன்றது எனக்கு தெரியும். But to rebuild his confidence, another lifetime may be less. ஆனால் அவனுடைய நம்பிக்கையை மறுபடியும் உருவாக்கி வணைவதற்கு அவனுடைய வாழ்நாள் காலம் கூட போதாது.
There is our heavenly potter today. அதான் நம்முடைய பரம குயவனாக இன்றைக்கு இருக்கிறார். He gave the bulb to us. அவர் அந்த பல்பை நமக்கு தந்திருக்கிறார். He gave a vessel to us. அந்த பாத்திரத்தை நமக்கு தந்திருக்கிறார். We were careless. நாமும் ஒரு காலத்தில் நாம் அலட்சியமாக இருந்தோம். It broke. அது உடைந்து போனது. But there is the Lord today. அங்கே ஆண்டவர் இருக்கின்றார். He is giving it back to us. அவர் மீண்டும் அதை நம்முடைய கரங்களுக்கு எடுத்து தருகிறார். He wants to rebuild our lives. நம்முடைய வாழ்க்கையை மீண்டுமாக வணைய விரும்புகிறார். Are we ready to commit our lives into His hands? அவருடைய கரங்களிலே நம்முடைய வாழ்க்கையை சமர்ப்பிக்க ஆயத்தமாக இருக்கிறோம். Shall we close our eyes and bow down our heads in prayer? நம்முடைய கண்களை அடைத்து நாம் ஜெபத்திலே நம்முடைய தலைகளை தாழ்த்தி. I just want to give you a moment of self-examination. நம்முடைய வாழ்க்கையை நாம் சுயமாய் நிதானித்து பார்ப்பதற்கு ஏதுவான இந்த நேரத்தை செலவிடுவோம். How many are there who will commit their lives into the potter's hand this morning? இந்த காலை நேரத்தில் எத்தனை நபர்கள் அந்த குயவனுடைய கரத்திலே நம்முடைய வாழ்க்கையை ஒப்புவிக்க ஆயத்தமாக இருக்கிறோம்? How many will say, Lord, I will hold forth your word in the days to come? ஆண்டவரே, வரக்கூடிய நாட்களிலே உம்முடைய வார்த்தையை என்னுடைய கரத்திலே நான் வைத்து சுமக்க போகிறேன். How many will say, Lord, I will shine as witnesses in the days to come? வரக்கூடிய நாட்களில் ஆண்டவரே, நான் உமக்கென்று பிரகாசித்து ஒளிர்ந்து விடக்கூடிய சுடர்களாக நான் இருக்க போகிறேன் என்று எத்தனை பேர் சொல்ல போகிறோம்? How many will say, Lord, I will share the gospel with others in the days to come? வரக்கூடிய நாட்களிலே சுவிசேஷத்தை பிறருக்கு நான் பகிர்ந்து கொள்ள போகிறேன் என்று எத்தனை பேர் சொல்ல போகிறோம்? How many will say, Lord, I will have a healthy self-image for your glory? ஆண்டவரே, உமக்கென்று நான் நல்ல முறையில் இருக்கின்ற என்னுடைய என்னை நான் காண்பிக்க போகிறேன் என்று ஆண்டவரிடத்தில் எவ்வளவு பேர் சொல்ல போகிறோம்? How many will say, Lord, I will overcome all the peer pressure for your glory? ஆண்டவரே, உம்முடைய மகிமைக்கென்று என்னுடைய தோழமையினுடைய அழுத்தங்களை நான் வெற்றியாக நான் சிறக்க போகிறேன் என்று எவ்வளவு பேர் சொல்ல போகிறோம்? How many are there who will say, Lord, I will know the strategies of Satan and be careful? இங்கே சாத்தானுடைய தந்திரங்கள் எல்லாம் ஆண்டவரே நான் அறிந்திருக்கிறேன், அதில் நான் ஜாக்கிரதையாக இருக்க போகிறேன் ஆண்டவரே என்று எத்தனை பேர் சொல்ல போகிறோம்? How many are there who will say, Lord, I will resist Satan by the resources you have given to me? ஆண்டவரே, நீர் எனக்கு கொடுத்திருக்கின்ற வளங்கள் எல்லாம் பயன்படுத்தி சாத்தானுக்கு நான் எதிர்த்து நிற்க போகிறேன் என்று சொல்லி எத்தனை பேர் சொல்ல போகிறோம்? How many are there who will say, Lord, I love you supremely with all my heart and mind and soul and body? ஆண்டவரே, என்னுடைய சரீரத்தினாலும் என்னுடைய ஆவி ஆத்மா சரீரத்தினால் ஆண்டவரே நான் என்னை முழுமையாக நேசிக்க போகிறேன் என்று எத்தனை பேர் சொல்ல போகிறோம்? How many are there who will say, Lord, I commit my life into your hands? ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையை முழுமையாக உம்முடைய கரத்தில் ஒப்படைக்க போகிறேன் என்று எத்தனை பேர் சொல்ல போகிறோம்? When all the heads are bowed and all the eyes are closed, நம்முடைய கண்கள் மூடப்பட்டிருக்கின்ற நேரத்தில், நம்முடைய தலைகள் தாழ்த்தப்பட்டிருக்கின்ற நேரத்தில், if you want to make that commitment, அந்த அர்ப்பணத்தை நீங்கள் செய்ய வேண்டும் என்று விரும்பினால், I want to give you an opportunity. உங்களுக்கு ஒரு தருணத்தை நான் கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். Please stand in the place where you are. நீங்கள் இருக்கக்கூடிய இடத்துல தயவாக நீங்கள் எழுந்து நில்லுங்கள். We will pray for you and God will bless you. உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க போகிறோம். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். When you hear that song once again, make your commitment to the Lord Jesus Christ. மீண்டுமாக நீங்கள் அந்த பாடலை கேட்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையை கர்த்தருக்கு சமர்ப்பியுங்கள். As we remain standing, I would humbly request Uncle Joseph Rajan to come forward and close this session in prayer and commit all our dear ones into the hands of the loving potter, the Lord Jesus Christ. நாம் இன்று கொண்டிருக்கின்ற இதே நேரத்திலே அர்ப்பணித்திருக்கின்ற அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சமூகத்திலே சமர்ப்பித்து ஜெபிப்பதற்கு அருமையான ஜோசப் ராஜன் அவர்களை இங்கே வந்து அழைக்கிறேன். ஜெபிக்கலாம்.
தேவ கிருபையினாலே எங்களையும் ஆண்டவரே இந்த நாளில் பரமக்குயவனுடைய வீட்டுக்கு கொண்டு வந்ததற்காய் ஸ்தோத்திரம். காய்ந்து போக வேண்டிய ஆண்டவரே, அழிந்து போக வேண்டிய களிமண் போன்றவர்களை இந்த நாளில் கர்த்தாவே உங்களுடைய வீட்டிலே அழைத்து கொண்டு வந்து ஆண்டவரே எங்கள் மேல் நீர் இம்மட்டும் பொறுமையாயிருந்து எங்களை வணைந்து கொண்டு வருவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, நீர் எங்கள் வாழ்க்கையில் ஆரம்பித்த வேலை இன்னும் நீர் கைவிடவில்லை. கர்த்தாவே ஆண்டவரே, உங்களுடைய சித்தம் எங்கள் வாழ்க்கையில நிறைவேறும் மட்டுமாக எங்களை விட்டு விலகாமல் எங்கள் மேல் ஆண்டவர் கிருபையாயிருந்து எங்களை நீர் வணைந்து கொண்டிருப்பதற்காக ஸ்தோத்திரம். இந்த நாளின் கடைசி செய்தியிலே நாங்கள் கேட்ட ஆண்டவர் அற்புதமான இந்த சத்தியத்திற்காக ஸ்தோத்திரம். நாங்கள் எவ்வளவு பாக்கியவான்கள் கர்த்தாவே. நாங்கள் உடைந்தாலும் ஆண்டவரே உங்களுடைய உள்ளங்கைகளிலே உடைந்து போனாலும் கர்த்தாவே நாங்கள் அங்கேதான் இருக்கிறோம். அவ்விதமாய் அந்த உள்ளங்கைகளிலே எங்களை வைத்து பாதுகாத்து மறுபடியும் பயன்படுத்துகிறதே அதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நாங்கள் இங்கே வரும் பொழுது உண்மையாகவே உடைக்கப்பட்ட பாத்திரங்களாக வந்தோம். இந்த பரமக்குயவன் எங்களை இந்த நாளில் ஆண்டவரே பணிதீர்த்த பாத்திரங்களாக, உமக்கு பயனுள்ள பாத்திரங்களாக, எஜமானனுக்கு ஏற்ற பாத்திரங்களாக, பரிசுத்த பாத்திரங்களாக வணைந்து எங்களை ஆயத்தப்படுத்துவதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இப்பொழுது ஒரு தாசன் மூலமாய் கொடுத்த செய்தி எங்களுடைய ஆழத்துல இன்னும் ரீங்காரம் செய்யட்டும். இந்த செய்தியை கேட்டு நாங்கள் ஒவ்வொருவரும் கர்த்தாவே எங்கள் பரம குயவனை ஒருபோதும் மறவாமல் அவரோடு அவர் பக்கத்திலே அவருடைய வீட்டிலேயே நிலையாய் தரித்திருக்க கிருபை தாங்க. தேவதாசனுக்காய் ஸ்தோத்திரம், செய்திக்காய் ஸ்தோத்திரம். கேட்ட எங்களையும் ஆண்டவரே நீர் ஆசீர்வதித்ததற்காய் ஸ்தோத்திரம். கனமும் துதியும் மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். அருமிரட்சகராய் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் ஏறெடுக்கிறோம் பரமபிதாவே. ஆமென்.